ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 கணக்கு பார்க்கலாம். எல்லாம் 2 மார்க் கொஸ்டின் தான் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் எக்ஸசைஸ் 8.2ல் 3வது கணக்கு. இஃப் த மீன் அண்ட் ஏ கோஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எ டேட்டா ஆர் 15 அண்ட் 48 ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதே தான் கோஷன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம எப்படிப்பட்ட கொஸ்டின் வந்தாலும் நம்ம செய்துடலாம். கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் பார் எவ்வளவு, மீன்றது 15, கோஷன்ட் ஆஃப் வேரியேஷன் 48, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே நம்ம இதை என்ன பண்ணலாம், கோஷன்ட் ஆஃப் வேரியேஷன் இன்ட்டு எக்ஸ் பார் டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இப்படி எழுதிக்கலாம். ஸோ கோஷன்ட் ஆஃப் வேரியேஷன் எவ்வளவு 48, மீன் எவ்வளவு 15 டிவைடட் பை 100. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 48 இன்ட்டு 15, 8 5 40, 4 5 20, 24, 1 8 1 4 4, 12 7, 720 வருது. 720 நம்ம என்ன பண்ணுறோம், 100ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிபட்டு போடும். 72 10ஆல் இது பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு சிக்மான்றது என்னது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 7.2. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு நம்ம பார்க்கலாம். n equal to 5, x bar na mean equal to 6, summation x squared equal to 765, then calculate the coefficient of variation கேட்குறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, x bar equal to 6, அதாவது மீன் equal to 6, summation of x by n equal to 6, summation of x squared equal to 765, n equal to 5 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. அதனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை முதல்ல கொடுக்கப்பட்ட இதுலேருந்து நம்ம டேட்டாஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் எவ்வளவு 765, n n எவ்வளவுங்க 5 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மைனஸ் இது தான் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர். ஓகே, இதை 765 நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் 765 5ஆல் டிவைட் பண்ணும்போது அதெல்லாம் டிவைட் பண்ணி நம்ம தான் போட்டுக்கணும். 153 வருது. நான் டிவைட் பண்ணி போட்டேன். 153 மைனஸ் இது 6 6 ஆர் 36. இதை மைனஸ் பண்ணால் 153லேருந்து 36 மைனஸ் பண்ணும்போது 117 வருது. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் SD ஈக்குவல் டு 10.816. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு கண்டுபிடிச்சின்னா 10.816 வருது. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கிடச்சாச்சு. எக்ஸ் பார் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது 10.816 டிவைடட் பை எக்ஸ் பார் எவ்வளவு இங்கே கொடுத்துருக்குது, எக்ஸ் பார் 6 இன்ட்டு 100. ஓகே, இப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, 1081.6 வரும். டிவைடட் பை 6ஆல் டிவைட் பண்ணணும். 10 டிவைட் பண்ணால் இன்ட்டு 100 வேறு ஃபார்முலா. அதுதான் 100 மல்டிப்ளை பண்ணிட்டேன் நான். 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 180 என்ன வருது, 180.27%. என்ன பர்சன்ட், இது
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து பர்சன்ட்டில் இருக்குது, அதனால் பர்சன்ட்டுன்னு போடணும். 180.27 இதை டிவைட் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். நம்ம 180.27%. இதோட நம்மளுக்கு என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சது கண்ணே. அடுத்தது நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா என்னது எளிய கணக்குகள் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். 2 மார்க்ஸு அப்புறம் 5 மார்க்கில் சில கணக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். மீதி இதை மட்டும் முதல்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே நீ நிச்சயமாக 60 மார்க்குக்கு மேலே கண்டிப்பாக வாங்க முடியும். அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா படிச்சுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.